ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டுடே. இன்றைக்கி நாம் அவல் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தூசி மண் இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கிறதுனால அந்த அவலோட பச்சை வாசனை வராது. அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதனால 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இப்போ இது கம்பி பதம் வரணும்னெல்லாம் அவசியம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். உங்களுக்கு வெல்லத்தில் தூசி கீது இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அவலை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி போல் இருக்கும். இது நல்லா ஊறி வெந்து வந்ததுன்னா நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இது ஆறுச்சுன்னா இன்னமும் நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. திராட்சை பலூன் போல் உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வாசனையாக நெய்யில் வதக்கி விட்டுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அவலோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். உதிரி உதிரியான இனிப்பு அவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.